friends, welcome to Sudha's Kitchen Recipes. இன்னைக்கு நாம முட்டை பிரியாணி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம பாசுமதி அரிசி எடுத்துருக்கோங்க. 1 கப் அளவு எடுத்துருக்கோம். இதை ஒரு பவுல்ல சேர்த்து 3 முறை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணிக்கான பாத்திரம் வச்சுருக்கோங்க. அதில் 100 ml ஆயில் சேர்த்துருக்கோங்க. இது கூட 8 போல் ஏலக்காய், 8 துண்டு பட்டை, 6-7 போல் கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு சேர்த்துக்கணும். இப்போ இது கூடவே 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துருக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். புதினா கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க. இப்போ நம்ம மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் சேர்க்கிறப்போ நல்ல கலர் கிடைக்கும். இப்போ நம்ம 2.25 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணுங்க. இப்போ நம்ம 6 முட்டை வேக வைத்து எடுத்துருக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபோர்க் வச்சு இது போல் நம்ம குத்தி எடுத்துக்கலாங்க. உப்பு காரம் உள்ளே சேரணும் இல்லையா, அதுக்காக. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தழை கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது கூட ரொம்ப கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்குவோம். இது கூட 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. நம்ம இதை பொரிச்சு எடுக்கணும் இல்லையா, அதுக்கான ஆயில் இப்போ சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா கலந்துக்கலாம். நம்ம பொரிச்சு எடுக்கிற பாத்திரத்திலேயே தாங்க கலந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 1 கைப்பிடி அளவு மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க. புதினா நாம் முன்னமே சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால் மல்லித்தழை மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கி வரப்போதாங்க பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வதக்கி எடுத்திருக்கோம். இப்போ நம்ம 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு சிறிய லெமன் எடுத்துருக்கோங்க, அதை நம்ம சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் லெமனாக இருந்தால் பாதி மட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுவுமே நல்லா வதங்கி வரணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி இருக்கு.
இப்போ நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. இந்த பாத்திரத்தில் 1 அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, 1.5 தண்ணீர் சேர்த்துக்கணும். இப்போ 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாங்க. நம்ம பசும்பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. 1 டம்ளர் அளவு பசும்பால் எடுத்துக்கிட்டோம். இப்போ இது கூட தண்ணீர் சேர்த்து 1/2 கப் வரணும் இல்லையா, அதுக்காக இந்த பாலோட சேர்த்து தண்ணீர் கலந்துக்குவோம். இப்போ 1/2 கப் வந்துருச்சு. இப்போ இதையுமே சேர்த்துக்கலாம். இப்போ மொத்தமாக 1.5 கப் நம்ம தண்ணீர் சேர்த்துருக்கோங்க. உப்பு காரம் எல்லாமே இப்போ நம்ம பார்த்துக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இதுக்கிடையில் நம்ம முட்டை மசாலாவோட கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். தண்ணீர் எதுவும் சேர்க்க வேண்டாங்க. நம்ம ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுலேயே நம்ம இது போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ப்ளைனாக நம்ம வேக வைத்த முட்டை சேர்க்கிறதுக்கும் இது போல் ஃப்ரை பண்ணி சேர்க்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குங்க. இது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு தண்ணீரும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இல்லையா, நம்ம 10 நிமிஷம் அரிசியை ஊற விட்டுருந்தோங்க. தண்ணீரை ஃபுல்லாக வெடிச்சிட்டு இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் பிரியாணி செய்யணுங்க. அப்போ தான் நமக்கு பிரியாணி நல்லா ஜூஸியாக கிடைக்கும். இப்போ நமக்கு தம் போடுற ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணின முட்டை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மல்லித்தலை, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலே முட்டை எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிடணுங்க. க்ளோஸ் பண்ணி கீழே ஒரு தோசை தவா வச்சு ஃபுல் சிம்மில் நம்ம வச்சிடணுங்க. தோசை தவா ஹீட் ஆன பிறகு ஃபுல் சிம்மில் வச்சுருவோம். 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தம்மில். இப்போ நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டு எடுத்துருக்கோங்க. மேலே 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் சாதம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நல்ல உதிரியாக சாதம் இருக்குங்க. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இந்த பிரியாணிக்கு நம்ம பசும்பால் சேர்த்து செய்திருக்கோங்க. இன்றைக்கி நான் சேர்த்துருக்க மசாலா அளவுகளோட இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க முட்டை பிரியாணி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.